சாம்பல் புதன் என்று சொல்லி வருகின்றது. ஏன் சாம்பல் என்று சொல்லி வருகிறது? இந்த சாம்பலை குறித்து வேதாகமம் என்ன கூறுகிறது? இந்த சாம்பலை ஏன் இதற்கு வைத்திருக்கிறார்? அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இன்றைக்கு சாம்பலுக்கு பதிலாக நாம் என்ன செய்வது? நமக்கு என்ன இருக்கிறது? இதை குறித்தெல்லாம் தான் பார்க்க போகின்றோம். இஸ்ரேல் ஜனங்கள் உபவாசத்தோடும் புலம்பலோடும் கூட வரும்பொழுது ரட்டுடுத்தி சாம்பலிலே உட்கார்ந்து கொண்டு சாம்பலை அள்ளி தங்கள் தலையிலே போட்டுக்கொண்டு தங்களுடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்டு தேவனுடைய சமூகத்திலே அமருவார்கள். தங்களை தாங்களே வருத்தி கொள்வதிலேயும் தங்களை தாங்களே தாழ்த்தி கொள்வதிலேயும் இப்படிப்பட்டதான காரியங்களிலே அவர்கள் செயல்படுவார்கள். ஆனா வேதாகமமே சாம்பலை எப்படி உருவாக்க வேண்டும், அது எதற்கு இப்படிப்பட்டதான காரியங்களிலே அவர்கள் செயல்படுவார்கள். ஆனா வேதாகமமே சாம்பலை எப்படி உருவாக்க வேண்டும், அது எதற்கு பரிகாரம், அது எதற்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கிறது, அது எப்படி கட்டளையாக இருக்கிறது என்று சொல்லி மிக அழகாக என்னாகமம் 19ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. என்னாகமம் 19ஆம் அதிகாரம் 2-9 வசனங்களை நீங்க நிறுத்தி நிதானமா வாசிங்க. நான் ஹைலைட் போல சில காரியங்களை சொல்லி விடுகிறேன். என்னாகமம் 19ஆம் அதிகாரம். கர்த்தர் நியாய பிரமாணத்தின் படிக்கு ஒரு சாம்பலை ரெடி பண்ண வேண்டிய ஒரு காரியத்தை கற்பித்து கொடுக்கின்றார். இப்படி ஒரு சாம்பலை செய்ய வேண்டும் என்று சொல்லி, இது தீட்டு கழிக்கும் ஜலத்திற்கு என்று இந்த சாம்பலை காத்து வைக்க வேண்டும். பழுதட்டதும் ஊனில்லாத ஒரு சிவப்பான ஆட்டு கிடாரியை கொண்டு வர வேண்டும். அதை எலியாசார் கிட்ட கொண்டு வர வேண்டும். எலியாசார் அதை என்ன பண்ணணும்? பலி செலுத்தணும். அந்த பலி செலுத்தப்பட்ட அந்த ரத்தத்தை எடுத்து விரலினாலே தொட்டு ஆசாரிப்புக்கு எதிராக நின்று 7 தரம் தெளிக்க வேண்டும். இதை பலி செலுத்தினவன் அவன் போய் தன்னை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். சாயந்தரம் வரைக்கும் அவன் சுத்தமற்றவனாய் காணப்படுவான். அதனால அவர் தன்னை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். அடுத்து ஒரு சுத்தமான ஆசாரியன் வந்து அந்த ஆட்டு கிடாரியோட எல்லா விதமான காரியங்களையும் பாளையத்திற்கு புறம்பே கொண்டு போய் சுட்டெரிக்கப்பட வேண்டும். நல்ல கவனிங்க, ஆசாரிப்பு கூடாரத்திற்குள்ளார எங்கு பலி செலுத்த வேண்டுமோ அங்கே மாத்திரமே தான் பலி செலுத்த வேண்டும். அப்படி பலி செலுத்தும் பொழுது ரத்தத்தை எல்லாம் வடிய விட வேண்டும். பலி செலுத்தும் பொழுது ரத்தம் எடுத்து அதை பலி செலுத்த மாட்டார்கள், சாணியை பலி செலுத்த மாட்டார்கள். ஆனா இங்க சொல்லப்பட்ட பலி ஆசாரிப்பு கூடாரத்திற்கு முன்பதாக செய்யப்பட வேண்டியதில்லை, பாளையத்திற்கு புறம்பாக செலுத்த வேண்டும். அதனுடைய தோல், சாணி, ஆட்டு அந்த கடாக்குட எல்லா பொருட்களும், ஈவன் ரத்தம் கூட அதை சுட்டெரிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு காரியத்தை இங்கே வித்தியாசமான ஒரு பலியை இந்த ஜலம் ரெடி பண்ணுவதிலே, தீட்டு கழிக்கும் ஜலம் ஒரு சாம்பல், அந்த சாம்பலை வைத்து இந்த ஜலத்தை ரெடி பண்ணுகிறார்கள்.